அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில தாவரங்களில் பிரதானமான உயிர் செயல்முறைகள் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க ஏற்கனவே இந்த பாடத்தில தாவரங்கள்ல நடக்கக்கூடிய பிரதானமான உயிர் செயல்முறையாக ஒளித்தொகுப்பு செயல்முறைய பார்த்திருந்தோம். ஒளித்தொகுப்பு என்றா என்ன? ஒளித்தொகுப்பு பிரதான விளைபொருள் எது? ஒளித்தொகுப்பினுடைய பக்க விளைபொருள் என்ன? ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவம், ஒளித்தொகுப்பில் உருவாக்கப்படுகின்ற பிரதான விளைவு என்பது குளுக்கோஸ். அதை இனம் காண்பதற்காக மாப்பொருள் பரிசோதனை பார்த்திருக்கிறோம். ஒளித்தொகுப்பில் உருவாக்கப்படுகின்ற பக்க விளைபொருளாக ஒக்சிசன் வாயு, அது ஒக்சிசன் வாயுதான் வெளியேற்றப்படுகிறது என்பதை பரிசோதனை ரீதியாக காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக இன்று நாங்கள் கொண்டு செல்லல், அதாவது தாவரங்களில் நடைபெறுகின்ற கொண்டு செல்லல் செயல்முறை தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கு. அப்ப தாவரத்தில் நடைபெறுகின்ற இந்த உயிர் செயற்பாடுகளுக்கு தேவையான மூலப்பொருள், அதாவது இப்ப உயிர் செயல்முறையில உண்டு ஒளித்தொகுப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவதாக நாங்க படிச்சது அதை வச்சுக்கொண்டு நாங்க இதை பார்ப்போம். நாங்க ஒளித்தொகுப்பு ஒரு உயிர் செயல்முறையாக கருதுறோம். ஒளித்தொகுப்பு ஒரு உயிர் செயல்முறையாக கருது. இந்த ஒளித்தொகுப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்று சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடைபெற வேண்டுமாயின் கார்பனீரொக்சைடும் நீரும் மூலப்பொருளாக பயன்படுத்தும். எது? தாவரம் பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் உணவை தயாரிக்கும். அதுதான் என்னது? ஒளி தொகுப்பு. அப்ப இதுக்கு மூலப்பொருளாக நாங்க எதை சொல்றோம்? கார்பனீரொக்சைடும் கார்பனீரொக்சைடு என்னது? அது ஒரு வாயு. நீர். எங்களுக்கு இது இரண்டுமே மூலப்பொருளாக இருக்குது. இதை வச்சுக்கொண்டு பச்சையம் இருக்கிற தாவரம் சூரிய ஒளி முன்னிலையில குளுக்கோஸ உருவாக்கும். அந்த செயல்முறையை ஒளித்தொகுப்பு வந்து நாங்க சொல்லுறோம். அப்போ ஒரு தாவரத்துக்கு ஒளித்தொகுப்பு நடக்கிறதுக்கு இது ரெண்டும் எப்படி கிடைக்குது? இப்ப கார்பனீரொக்சைடு என்பது வளிமண்டலத்துல இருக்கு. நீர் என்பது நிலத்துக்கு கீழே. நீர் வந்து நாங்க வழக்கமாக நிலத்துக்கு ஊற்றுவோம். தாவரம் வளர்ற நிலத்துக்கு நாங்க ஊற்ற போறோம். அப்ப அது நிலத்தில இருந்து அந்த நீரை பெற்றுக்கொள்ள வேணும். சரி, அப்ப இந்த மூலப்பொருளை தாவரம் எடுத்து கொள்ளுகின்ற அந்த முறையை நாங்க கொண்டு செல்லலன்னு சொல்ல போறோம். அதாவது உங்களுக்கு நீர் தாவரத்தின் வேர்ல இருந்துதான் கொண்டு செல்ல வேணும். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கள். நீரானது தாவரத்தின் வேருக்கு நாங்க ஊற்றுவோம். அந்த வேர் மயிர்கள் நீரை எடுத்து அங்கால கால்கலனினூடாக நீரானது கொண்டு செல்லப்படும். எங்க ஒளித்தொகுப்பு நடைபெறுகின்ற இலை வரை கொண்டு செல்லப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு மண்ணில இருந்துதான் நீரும் கனியப்புக்களும் தாவரத்துக்கு கொண்டு செல்லப்பட போகுது. சரியா? அதே மாதிரி வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பனீரொக்சைடு, இவங்களுக்கு வளிமண்டலத்துல இருக்கிற கார்பனீரொக்சைடு தாவரத்தின் இலைகளுக்குள்ள கொண்டு செல்ல. நம்ம வெளியில இருக்கிற கார்பனீரொக்சைடு எப்படி இலைக்குள்ள போகும்? இலை வாயினூடாக
எடுத்து செல்லும். இலைவாயினூடாக கலங்களுக்கு எடுத்து செல்லும். அப்ப கார்பனீர் ஒட்சைட்டு வாயுவ இலைவாயினூடாக இலைக்குள்ள எடுத்து செல்லுறதும், நீரை எடுத்து செல்றதும், திரும்ப அந்த ஒளித்தொகுப்பு நடைபெற்ற பிறகு என்ன உருவாகும்? உணவு. ஒளித்தொகுப்பின் மூலம் என்ன உருவாக்கப்படும்? உணவு. அந்த உணவு இலையில இருந்து ஏனைய பகுதிகளுக்கு என்ன செய்ய வேணும்? கொண்டு செல்ல வேணும். ஒளித்தொகுப்பு நடைபெற்ற பிறகு உருவாக்கப்படுகின்ற உணவு, அதாவது குளுக்கோஸை உற்பத்தி செய்தல் ஒளித்தொகுப்பு. அந்த உருவாக்கப்படுகின்ற உணவானது சேமிக்கப்படுகின்ற அந்த இழையங்களை நோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்ப எங்களுக்கு கொண்டு செல்லல் தாவரத்துல கட்டாயம் நடக்கும். சரியா? அப்ப இதற்கேற்ப, அதாவது ஒவ்வொரு வித்தியாசமாக போகுது பாருங்க. ஒரு வாயுவை கொண்டு போகுது, திரவ நிலையில நீரை கொண்டு போகுது, உணவை கொண்டு செல்லுது. அப்ப எங்களுக்கு இந்த கொண்டு செல்லலானது வித்தியாசமான 3 முறைகளில் கொண்டு செல்லப்படும். வித்தியாசமான 3 முறைகள்ல கொண்டு செல்லப்படும் தாவரங்கள். முதலாவது முறை பரவல். நடக்கிறது. அப்ப எங்களுக்கு தாவரங்களில் கொண்டு செல்லல் தாவரங்கள்ல நடக்கிற கொண்டு செல்லல் 3 வகையாக பிரிக்கலாம். சரியா? அதுல ஒன்று பரவுதல் அல்லது பரவல் என்று சொல்லும். ஒரு முறை பரவல். இப்ப பரவல் என்றா என்ன? தாவரங்கள்ல இந்த தேவையான மூலப்பொருட்களை கொண்டு செல்லுறது நடைபெறுகிற ஒரு வடிவம் பரவல் மூலம் கொண்டு செல்லப்படும். அல்லது பரவல் மூலம் நடக்காட்டிக்கு பிரசாரணம் என்கின்ற ஒரு செயல்முறை மூலம் கொண்டு செல்லப்படும். பிரசாரணம் மூலம் கொண்டு செல்லப்படலாம். சரியா? அல்லது இது ரெண்டும் இல்லாட்டிக்கு திணிவு பாய்ச்சல் சொல்லுவார். திணிவு பாய்ச்சல் மூலம் கொண்டு செல்ல. இந்த 3 முறைகளின் ஊடாகவும் கொண்டு செல்லலும் நடைபெறும். இந்த 3 முறைகளுக்குள்ளாகவும் தான் கொண்டு செல்லலானது நடைபெறும். அப்ப கொண்டு செல்லல் என்றா என்னது? மூலப்பொருளை கொண்டு போகலாம், அல்லது விளைபொருளை உரிய இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப மூலப்பொருள் கொண்டு போறா நீரையோ காவநீர் ஒட்சைட்டையோ கொண்டு போகும் மூலப்பொருள். உணவை கொண்டு செல்லுதண்டா இதனுடைய விளைவு, ஒளித்தொகுப்பின் விளைவை கொண்டு போகும். ஆகவே தாவரங்கள்ல நடைபெறுகின்ற உயிர் செயல்முறைகளுக்கு தேவையான மூலப்பொருளையோ அல்லது அதன் விளைவுகளையோ எடுத்து செல்லப்படுதல் தான் கொண்டு செல்லுதல். எடுத்து செல்லப்படுதல கொண்டு செல்லல் என்று சொல்லுவோம். அந்த கொண்டு செல்லலானது இந்த 3 வழிகள்ல நடக்கும். ஒன்று பரவல்ல மூலமாக கொண்டு செல்லப்படலாம், அல்லது பிரசாரணம் நடைபெறுவதன் மூலம் கொண்டு செல்லப்படலாம், அல்லது திணிவு பாய்ச்சலின் மூலம் கொண்டு செல்லப்படலாம். இப்ப பரவல் மூலம் எப்படி கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி பார்ப்போம். இப்ப எல்லாருக்கும்
பரவுறது என்றா ஒரு ஓரளவுக்கு தமிழ்ல தெரிந்த வார்த்தையாக இருக்கும். ஒரு இடத்தில இருந்து ஏனைய இடங்களுக்கு ஏதாவது ஒன்று பரவி செல்லுதல் என்றது உங்களால இயல்பாக அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ ஒரு ஒரு அறையில நீங்கள் ஒரு ஊதுபத்திய கொளுத்தி வைத்தால் அந்த ஊதுபத்தியில இருந்து வரக்கூடிய நறுமணமான புகையானது அந்த அறை முழுவதுமாக பரவி இருக்கும் என்று சொல்லுறோம். அப்ப அதன் அர்த்தம் என்ன? அந்த புகையில இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் காற்றோட கலந்து அந்த அறைய ஃபுல்லா நிரப்புது. அதனால உங்களுக்கு அந்த நறுமணம் அந்த வீடு முழுவதுமாக வாசனையாக இருக்கிறது. அப்ப எங்களுக்கு பரவலன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுது? போக வேணும். அது ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவி செல்ல வேண்டும். எப்படி பரவல் நடக்கலாம்டா? ஒரு இடத்துல நிறைய இருக்க வேணும், இன்னொரு இடத்துல இல்லாமல் இருக்க வேணும். பாருங்க, இப்ப அந்த சாம்பிராணி புகையானது அந்த சாம்பிராணி போடுற இடத்துல நிறைய இருக்கும். ஆனா வீட்டின் மற்றைய பகுதிகள்ல அந்த சாம்பிராணி புகை இல்லை. ஆகவே அந்த புகை என்ன செய்யுது? தான் இருக்கிற இடத்துல நிறைய இருக்குது, அதை இல்லாத இடத்தை நோக்கி பரவல் அடைய செய்கிறது. இல்லாத இடத்தை நோக்கி பரவல் அடைய செய்யும். அப்ப இதுக்கு உங்களுக்கு தரப்பட்ட ஒரு உதாரணம், பரவல் நடக்கிறதுக்காக பாக்குறதுக்காக உங்களுக்கு தரப்பட்ட உதாரணம், கொண்டிசு பளிங்குகளை நீரில் கரைக்கும். கொண்டிசு உங்களுக்கு தெரியும், பிரைட்டான ஊதா நிறம். அப்ப அதுல சில துளிகளை நீங்க சில பளிங்குகளை எடுத்து ஒரு முகவைக்குள்ள ஃபுல்லா நீரை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த கொண்டிசு அந்த முகவையில கீழே போகும் வரைக்கும் அந்த கலர் பிரகாசமான ஊதா நிறம் அந்த தண்ணி முழுவதும் பரவுறத கண்ணால பார்க்கலாம். முழுவதும் பரவுறது பொட்டாசியம் பரமங்கனேற்று சொல்லுவான், அல்லது எப்படி சொல்லுவான், கொண்டிசு என்று சொல்லும். அது பரவுறத வடிவா பார்க்கலாம். அப்ப தண்ணிக்குள்ள கொண்டிசு இல்ல, ஆனா கொண்டிசு துணிக்கைகள்ல அதிக அளவுல கொண்டிசு இருக்குது. அப்ப அதிகமாக இருக்கிற கொண்டிசு தண்ணிக்குள்ள இல்லாத இடத்தை நோக்கி பரவுகின்றது என்று நாங்க சொல்லுவோம். அப்ப பரவலண்டா என்ன? பரவலண்டா என்ன? அப்ப ஒரு இடத்துல துணிக்கைகள் செறிவு கூடவாக இருக்கும். ஒரு இடத்துல துணிக்கைகளின் செறிவு கூடவாக இருக்கு. இப்ப நாங்க ஊதுபத்தி புகையை எடுத்துக்கொள்ளும், அதுல ஊதுபத்தியில செறிவு கூடவாக இருக்கும். துணிக்கைகளின் செறிவு குறைவான இடத்தில் அந்த அறை அல்லது அந்த ஏனைய பகுதிகளுக்கு அந்த புகை இல்ல. அப்போ ஒரு இடத்துல நிறைய இருக்குது, ஏனைய இடங்களுக்கு இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பம். சரியா? அப்ப துணிக்கைகளின் செறிவு கூடிய இடத்தில இருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி, அது முக்கியமாக நீங்க சொல்ல வரும். பரவல் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு நீங்க டெபினிஷன் எழுதிக்கொள்ள, செறிவு கூடிய இடத்தில் இருந்து செறிவு கூடிய இடம், செறிவு கூடிய இடத்தில் இருந்து செறிவு கூடின இடத்தில இருந்து குறைந்த இடத்தை நோக்கி, குறைந்த இடத்தை நோக்கி. துணிக்கைகள்
ஏதோ இந்த மனம் வாரதுக்கு காரணம் ஏதோ ஒரு துணிக்கை தானே பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு மல்லிகை வாசம் இல்ல, அந்த மல்லிகை வாசத்துக்குரிய துணிக்கைகள் அதுதான் பரவுது என்று சொல்லுறோம். அந்த நறுமணம் ஏதோ ஒரு துணிக்கையாக இருக்கிறது, வாயு துணிக்கையாக இருக்கிறது. அது ஏனைய வாயுக்களுடன் பரவி அந்த நறுமணம் வீடு முழுவதுமாக பரவுது சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு செறிவு கூடின இடம் அதிகமாக அந்த வாயு இருக்குது. செறிவு குறைந்த இடத்தை நோக்கி இன்னொரு இடத்துல இல்லாம இருக்கிற சந்தர்ப்பம். அப்ப கூட இருக்கிற இடத்துல இருந்து குறைஞ்ச இருக்கிற இடத்தை நோக்கி என்ன செய்யும்? துணிக்கை அசையும் அல்லது கொண்டு செல்லப்படும். சரியா? அப்ப துணிக்கை அசையும். துணிக்கை அசைதல் பரவல் என்று சொல்லும். அப்படி சொல்லுவோம், பரவல். இதுதான் பரவல் செயல். பரவுறதுன்றா இனி உங்களுக்கு விளங்கவும். ஒரு இடத்த கூட இருக்கு, இன்னொரு இடத்த குறைவா இருக்கு. கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி துணிக்கைகள் அசைதல். துணிக்கை அசைகிறது தான் பரவல் என்று சொல்லப்போம். சரியா? அப்ப வழக்கமாக உங்களுக்கு பரவுறது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கு. அப்ப உங்களுக்கு இங்க தாவரங்கள்ல இந்த பரவல் எப்படி நடக்குது? தாவரங்கள்ல பரவல் எப்படி நடக்குது என்று சொல்லி அடுத்ததான் நாங்க பார்ப்போம். இப்ப பரவல்ன்றது கொண்டு செல்லல் ஒரு வடிவம். தாவரங்கள்ல கொண்டு போற பொருட்கள் இந்த வழிமுறையில ஏதோ ஒன்றுலதான் கொண்டு செல்லப்படும். அப்ப ஒன்று பரவல் மூலம் கொண்டு செல்லப்படுகிற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அப்ப எங்களுக்கு ஒளித்தொகுப்புக்கு தேவையான கார்பனீரொட்சைட்டு வாயு. ஒளித்தொகுப்புக்கு என்ன தேவை? கார்பனீரொட்சைட் CO2. கார்பன் இது ஒட்சைட், கார்பனீர் ஒட்சைட், கார்பனீர் ஒட்சைட் நாங்க சேர்த்து சொல்றோம். CO2. C என்பது கார்பன், O என்பது ஒக்சிஜன். அப்ப CO2 கார்பன் ஈர் ஒக்சைட் என்று சொல்லிக்கணும். சரியா? அப்ப இந்த CO2 பாருங்க ஒளித்தொகுப்புக்கு தேவை. ஆனா ஒளித்தொகுப்புல இருக்கிற அந்த இலையில பாத்தீங்கன்னா கார்பனீரொட்சைட்டு குறைவாக இருக்கு. இலையில கார்பனீரொட்சைட்டு குறைவா இருக்கு. ஆனா வெளியில இருக்கிற வளிமண்டலத்துல கூடவாக இருக்கு. வெளியில வளிமண்டலத்துக்கு கூட. ஏன்? நாங்க சுவாசிச்சு அதுல வெளியேற்றுகின்ற அதிகமான கார்பனீரொட்சைட்டு வளிமண்டலத்துல போய் இருக்கு. அப்ப எங்களுக்கு வளிமண்டலத்துல CO2 கூட இந்த இலைக்குள்ள குறைவு. அப்ப என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு எப்பவும் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் துணிக்கைகள் அசையப்படும். அப்ப எங்களுக்கு வளிமண்டலத்துல CO2 கூட, அப்ப கூடின இடத்துல இருந்து இலைகள்ல குறைவு ஆனா தேவையாக இருக்கிறது. அப்ப குறைந்த இடத்தை நோக்கி பரவல் மூலம் இலைவாய்களின் ஊடாக அந்த CO2 பரவல் அடையும். தவிர இலைவாய்கள் ஊடாக என்ன செய்ய போகுது? கார்பனீரொட்சைட்டு வாயு பரவுது என்று சொல்லுவோம். சரியா? அப்ப ஒளித்தொகுப்பு செயல்முறையில நீங்க அந்த வீடியோவுல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கு. வளிமண்டலத்துல இருக்கிற கார்பனீரொட்சைடு வாயு இந்த துணிக்கைகள் இந்த இலையின் அடிப்பகுதியில இருக்கக்கூடிய சிறிய இலைவாய்களுக்குள்ள பரவல் அடைஞ்சு போறது அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு இது கார்பனீரொட்சைடு வாயு பரவல் மூலம் உள்ளுக்க போகுது என்று தெரிய வரும்.
இலைக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு இல்லை, அதனால இங்க அதனுடைய செறிவு குறைவு. சரியா? வெளியில செறிவு கூட. அப்ப எங்களுக்கு செறிவு கூடின இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி கார்பனீர் ஆக்சைடின் துணிக்கை அசையுது. அதுதான் பரவல். ஆகவே தாவரங்களில் பரவல் நடைபெறுவதற்கு ஒரு நல்ல உதாரணம் கார்பனீர் ஆக்சைடு வாயு தாவர இலைக்குள்ள போறது. அப்ப எங்களுக்கு ஒளித்தொகுப்புல இந்த வாயு மட்டும்தான் பங்கு கொள்ளுதா? இல்ல. அப்ப கார்பனீர் ஆக்சைட மாதிரி இன்னொரு வாயு எங்களுக்கு ஒளித்தொகுப்புல விடுவிக்கப்படும். என்ன வாயு? ஆக்சிஜன் வாயு. அப்ப இது எப்படி கார்பனீர் ஆக்சைடு இலைக்கு உள்ள போகுதோ அதே பாதையினூடாக இலைவாயினூடாக ஆக்சிஜன் வாயு பரவல் மூலம் வெளியேற்றப்படும். சரியா? அதே மாதிரி இலைகள்ல இருந்து ஆக்சிஜன் வாயு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுவதும் பரவல் என்று O2 விடுவிக்கப்படுதல். ஆக்சிஜன் வாயு O2 என்ற ஆக்சிஜன். அப்ப எங்களுக்கு ஆக்சிஜன் வெளியில போறதும் கார்பனீர் ஆக்சைட வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு வளிமண்டலத்திலிருந்து இலை எடுக்கிறதும் ரெண்டுமே பரவல் நடைபெறும் சந்தர்ப்பத்திற்கு உதாரணம் தான். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு ஒரு ஒளித்தொகுப்பு செயல்முறை உண்ட வச்சுக்கொண்டே தாவரங்கள்ல நடைபெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப தாவரங்கள்ல பரவல் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல 2 உதாரணம் இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கு. கார்பனீர் ஆக்சைடு இலைகளுக்குள்ள பரவுறதும் இலைகள்ல இருந்து ஆக்சிஜன் வாயு வெளியில வளிமண்டலத்துக்கு போறதும் பரவல் மூலம். சரியா? அதே மாதிரி தாவரங்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் வாயுவை இலைவாயினூடாக போறது பரவல் தான். அப்ப தாவரம் சுவாசிக்குமா என்று கேட்டீங்கன்னா தாவரமும் சுவாசிக்கும். தாவரம் சுவாசிக்கிறதுக்கு CO2 பயன்படுத்துறது இல்ல. அப்படி ஒரு பிழையான கன்செப்ட வச்சுக்கொள்ள கூடாது. இப்ப நாங்க வழக்கமா படிக்கக்குள்ள எல்லாரும் யோசிக்கிறது கார்பனீர் ஆக்சைட தாவரங்கள் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றும். இந்த வெளியேற்றுகின்ற ஆக்சிஜன் வாயுவைத்தான் ஆக்சிஜன் வாயுவைத்தான் மனிதர்கள் சுவாசத்துக்கு பயன்படுத்துவாங்க. திரும்ப மனிதர்கள் கார்பனீர் ஆக்சைட வெளியேற்றுவாங்க. அந்த கார்பனீர் ஆக்சைட மரம் எடுத்துக்கொள்ளுது. அப்ப தாவரம் உள்ளுக்கு எடுத்துக்கொள்றபடினால CO2 அது சுவாசத்துக்கு எடுக்குது என்பது அர்த்தம் கிடையாது. அது அந்த CO2 எடுத்துக்கொள்வது ஒளித்தொகுப்பு செய்யறதுக்காக மட்டும். தாவரங்கள் சுவாசத்துக்காக ஆக்சிஜனை தான் பயன்படுத்த போகுது. பூமியில இருக்கிற உயிர் அங்கிகள் எல்லாமே ஒளித்தொகுப்பிற்கு உங்களோட சுவாசத்திற்கு ஆக்சிஜன் வாயுவைத்தான் பயன்படுத்தும். சரி, அப்ப நீங்க தாவரம் CO2 உள்ளெடுக்கிறது என்பதற்காக தாவரங்கள் சுவாசத்திற்காக கார்பனீர் ஆக்சைடை பயன்படுத்தும் என்று தவறாக நினைக்க கூடாது. CO2 வாயுவை எடுக்கிறதுக்கான ரீசன் அது ஒளித்தொகுப்பு செய்யறதுக்காக மட்டும். ஒளித்தொகுப்பு செய்வதன் மூலம் ஆக்சிஜனை வெளியேற்றும் என்பது உண்மை. ஆனா தாவரம் தான் சுவாசிக்கிறதுக்காக திரும்ப ஆக்சிஜனை அது எடுத்துக்கொள்ளும். எதனூடாக எடுத்துக்கொள்ளும்? அதே இலையில இருக்கக்கூடிய இலைவாயின் ஊடாக. அப்ப இலைவாயின் ஊடாக அது தனிய CO2 மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை, ஆக்சிஜனையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒளித்தொகுப்பின் போது திரும்ப ஆக்சிஜனை வெளியேற்றவும் செய்யலாம். விளங்கிட்டுதா? அப்ப பரவல் நடக்கிறது என்பது தாவரங்கள்ல ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுக்கலாம் அல்லது வெளியேற்றலாம். அதே மாதிரி கார்பனீர் ஆக்சைட உள்ள எடுக்கிற சந்தர்ப்பம். இதுல நீங்க இந்த 3 சந்தர்ப்பத்துல ஏதாவது 2 ஞாபகம் வச்சு
போதும். பரவல் நடைபெறுவதற்கான உதாரணம். எங்க பரவல் நடக்குது? தாவரங்கள். சரியா? ரைட். அதே மாதிரி 2வது முறை. இந்த 2வது முறை பாத்தீங்கன்னா பிரசாரணம் சொல்லும். 2வது மெத்தட் பிரசாரணம். அப்ப பிரசாரணம் என்றா என்ன? அப்ப பரவல் என்றா என்ன என்பது தொடர்பாக நாங்க பார்த்துட்டோம். சரிவு கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி துணிக்கைகள் போனா அது பரவல். பரவல் தாவரத்துல எப்படி நடக்குது? வாயுக்கள் பரவல் அடைகிற செயல்முறை. 2வதா என்ன செயல்முறை என்றா பிரசாரணம் நடைபெறுவது. அப்ப பிரசாரணம் என்றா என்ன? அடுத்த கேள்வி. பிரசாரணம் என்றா என்ன? சரியா? ரைட். இப்ப நாங்க பாப்போம். பிரசாரணத்துக்காக ஒரு செயல்முறை இருக்கு. சரியா? பிரசாரணத்துக்கான ஒரு செயல்முறை பார்ப்போம். ஒரு காசி தும்பை செடிய புடுங்கி காசி தும்பை தாவரம் அதை பிடுங்கி நாங்க ஒரு முகவையில நிறமூட்டப்பட்ட திரவம், சிவப்பு நிற மை ஏதாவது போடப்பட்டிருக்கிற ஒரு திரவம், திரவம் ஒன்று நாங்க போட்டிருக்கிறோம். இந்த காசி தும்பை தாவரத்தை அதனுடைய வேர்கள் அறாத மாதிரி நாங்க பிடுங்கி எடுக்கிறோம். காசி தும்பை தாவரத்தின் வேர்கள் அறாத மாதிரி நாங்க பிடுங்கி எடுத்துட்டு அத இந்த சிவப்பு நிற மை இருக்கக்கூடிய பாத்திரத்தில் சிவப்பு நிற மை இருக்கக்கூடிய முகவைக்குள்ள என்ன செய்யறோம்ன்றா அதுல மண்ணில இருந்து பிடுங்கினா அந்த வேர்ல இருக்கிற மண் எல்லாத்தையும் நன்றாக கழுவி போட்டு இந்த காசி தும்பை தாவரத்தை கொண்டு வந்து அந்த சிவப்பு மை கரைச்ச தண்ணிக்குள்ள வைக்க போறோம். வச்சுட்டு சில மணித்தியாலயங்களின் பின்ன ஒரு 1 ஹவருக்கு பிறகு நாங்க வந்து பார்க்கிறோம். இந்த அமைப்பை நீங்க பாடசாலைகள்ல செய்யறதாக இருந்தா நீங்க பாடம் நடக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி அல்லது ஸ்கூலுக்கு போன உடனே இதை செய்து வச்சுட்டு நீங்க பிறகு பார்க்கறது தான் திருத்தமாக இருக்கும் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப பார்க்கிறோம். இதுல நாங்க சிவப்பு மை போட்டிருக்கோம். அப்ப இந்த தொகுதியை நாங்க இப்படியே வச்சா கொஞ்ச நேரத்துல அந்த சிவப்பு நிற மை தாவரத்தின் வேருக்குள்ளால ஏறி தாவரத்தின் தண்டினூடாக மேல் நோக்கி வந்து அது அந்த இலை வரைக்கும் சிவப்பு மை இருக்கிறத பார்க்க முடியும். தாவரத்தின் தண்டினூடாக அந்த சிவப்பு மை வந்து இலை வரைக்கும் அந்த சிவப்பு நிறம் பரவுறத நீங்க பார்க்க முடியும். சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க என்ன செய்யறோம்னா தாவரத்தின் வேரினூடாக நீர் போகும்ன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒளித்தொகுப்பு நடந்தா வேர்ல இருந்து இலை வரைக்கும் தண்ணி கொண்டு செல்லும், நீர் வந்து கொண்டு செல்லப்படும். அது ஒளித்தொகுப்புல சாதாரணமா நடக்கும். ஆனா இங்க அந்த நீரோட சேர்த்து
சிவப்பு கலரும் அந்த மையையும் சேர்த்து எடுத்து கொண்டு போயிருக்கிறது. தெரியுதா? அப்ப நீரில கரைஞ்சிருக்கிற அந்த மை துணிக்கைகள் அந்த கலங்கள் தாவரத்துல இருக்கிற வேர்மயிர் கலங்களின் ஊடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய கலம் என்று சொல்லுவோம். ஒரு ஒரு உயிரங்கியோ அல்லது ஒரு பொருளையோ உருவாக்குற மிக அடிப்படையான அலகு கலம் என்று சொல்லுவோம். இதுல இருக்கிறத வேர்க்கலங்கள் என்று நாங்க வச்சுக்கொண்டா, மேல இருக்கிறது தண்டுல இருக்கக்கூடிய கலங்கள், இலையில் இருக்கக்கூடிய கலங்கள், மேற்றோல் கலங்கள் அப்படின்னு நாங்க வேற வேற கலங்கள் சொல்லுவோம். அப்படி இந்த துணிக்கைகள் கலங்களுக்குள்ள பரவல் அடைகின்ற செயல்முறையை பற்றி விளங்குறதுக்காக உங்களுக்கு இன்னொரு செயற்பாடு தந்திருக்கேன். இப்ப அந்த செயற்பாடையும் நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு பிரசாரணம்ண்டா என்னன்றது விளங்கும். சரியா? அப்ப இந்த காசி தும்பை தாவரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இலையில நீரின் அளவு குறைவாகவும் பாத்திரத்துக்குள்ள நீரின் செறிவு கூடவாகவும் இருக்குது. அப்ப நீர் செறிவு குறைந்த இடத்துக்கு நீர் செறிவு கூடின முகவேல இருந்து நீரானது எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கொண்டு செல். சரியா? ஆனா இங்க என்ன நடந்திருக்குது? நீரோட சேர்த்து இந்த துணிக்கைகளும் என்ன செய்யுது? கொண்டு செல்லப்பட்டிருக்கு என்றதை ஞாபகம் வச்சிருக்கு. செறிவு நீரின் செறிவு கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன செய்திருக்கு? கொண்டு செல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு இது ஒரு விதமான பரவல் தான். சரிவு கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி போனாலே பரவல்னு தான் சொல்றோம். இங்க அந்த பரவலோட எங்களுக்கு வேற இந்த நீரை தாண்டி மையம் பரவல் அடைஞ்சிருக்கு என்பதுதான் முக்கியம். சரியா? அதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இதே மாதிரி இன்னொரு செயற்பாடை நாங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு முள்ளிப்பல் ஒன்று எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி விடுங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ள நாங்க நீரை எடுத்து கொள்ளட்டோம். முகவைய நீரினால நிரப்பிக் கொள்ளுங்கள். ஒரு முள்ளிப்புணலை எடுத்து முள்ளிப்புணல் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், புனல் மாதிரி இருக்கு. புனல் மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த புனல் என்ற இந்த வாய செலப்பேன் தாளால போட்டுட்டான். செலப்பேன் தாள் அது ஒரு மென்சவ்வு மாதிரி. அதால முடிக்கட்ட. இப்ப அந்த முள்ளிப்புணல்ல என்ன செய்ய போறோம்? முள்ளிப்புணல்ல அப்ப ஒரு சைடு வந்து நாங்க மூடிட்டோம். இப்ப அந்த முள்ளிப்புணல்ல நீர்த்தாளிக்குள்ள வச்சு அந்த முள்ளிப்புணலுக்குள்ள கொண்டிசு துணிக்கைகளை போட போறோம். கொண்டிசு கொண்டிசுன்னா உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? ஊதா நிறத்துல இருக்கக்கூடிய அந்த கரைசல். சரியா? அப்ப அந்த ஒரு கொண்டிசு துணிக்கைகள் இடப்பட்ட கரைசலை முள்ளிப்புணலுக்கு வரும். ஒரு சைடு மூடப்பட்டிருக்குது. அந்த முள்ளிப்புணலுக்குள்ள கொண்டிசு கரைசல் இதுக்குள்ள கொண்டிசு கரைசல். இப்ப உங்களுக்கு முள்ளிப்புணலுக்குள்ள ஊதா கலரும் வெளியில நீரும் இருக்கிறது தெரியும். நீர்
வெளியில முகவையில நீர் இருக்கு. சரியா? இப்ப இந்த செயற்பாட சில நிமிடங்களுக்கு இப்படியே வைக்க போறோம். சில நிமிடங்களுக்கு வச்சு அவதானிக்க போறோம். அப்ப சில நிமிடங்களின் பின்னர் அவதானம் என்னவாக இருந்ததென்றால், இந்த முள்ளி புனலுக்குள்ள கொஞ்ச நேரம் செல்ல அதன் திரவ மட்டம் கூடி முள்ளி புனல் மேல வந்துச்சு. திரவ மட்டம் மேல வந்து அத மாதிரி முதல் இருந்த ஊதா கலர் கொஞ்சம் குறைவடைஞ்சிருக்கு. ஊதா நிறம் கொஞ்சம் குறைவடைஞ்சு அந்த முள்ளி புனலுக்குள்ள ஊதா நிறம் கொஞ்சம் மேல வரைக்கும் ஏறி இருக்கு. இப்போ முதலங்களுக்கு இந்த நீர்மட்டத்தை விட குறைவாக இருந்த ஊதா நிறம் இப்ப நீர்மட்டத்தை தாண்டி அந்த ஊதா நிறம் மேல வரைக்கும் வந்துருக்கு. ஆனா இந்த நீர் கொண்ட தாளிக்குள்ள ஊதா நிறம் வரையில, வெளியில வரையில, ஆனா உள்ளுக்கு ஏறி இருக்கு. இதை நீங்க வடிவா பார்க்கலாம். அந்த முள்ளி புனல்ல அடியில செலப்பேன் தாள் என்று சொல்லுவோம். சரியா? அல்லது இதுக்கு பதிலாக நீங்க அந்த முட்டையின் கோதுக்குள்ள இருக்கும் பிள்ளைகள் அந்த ஒரு சவ்வு மாதிரி முட்டையின் மென் சவ்வு வச்சுக்கொள்ளலாம். முட்டையின் மென் சவ்வும் நீங்க வைக்கலாம். இதுல செலப்பேன் தாள் வைக்கலாம். இதற்கு பதிலாக முட்டை மென் சவ்வு. வெண்ணிறமான அந்த மென் சவ்வை நீங்க இதுல மூடி விடலாம். அப்ப எங்களுக்கு இந்த முள்ளி புனலின் ஒரு பக்கத்தை இந்த செலப்பேன் தாள் அல்லது முட்டையின் மென் சவ்வால மூடி இருக்கும் போது அந்த முள்ளி புனலுக்குள்ள இருந்த கொண்டிசு கரைசல் அங்க நீர் குறைவா இருக்கு. நீரின் அளவு குறைவா இருக்கு. ஆனா முகவைக்குள்ள நீர் அதிகம் இருக்கு. அப்ப நீர் செறிவு கூடின இடத்துல இருந்து நீரின் செறிவு குறைவா இருக்கிற முகவைக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கு. அதனாலதான் இந்த கரைசல் கூடியிருக்கு. இதுதான் முடிவு. அப்ப எங்களுக்கு இது உள்ள போயிருக்கண்டா இதுல இருந்த அந்த தாள் இருக்கு இல்லையா, செலப்பேன் தாள், இதுக்கு உள்ளாலதான் அந்த தண்ணி உள்ளுக்கு போயிருக்க முடியும். அப்ப ஏன் அந்த கொண்டிசு கரைசல் வெளியில வரையும் தண்ணி உள்ள போகுது தானே? அப்ப கொண்டிசு கரைசல் உள்ள இருந்து வெளியில வந்திருக்கலாம் தானே? கொண்டிசு இதுக்குள்ள கூடி இதுக்குள்ள குறைவா தானே இருக்கு, நீருக்குள்ள கொண்டிசு இல்லையே. அப்ப கொண்டிசு துணிக்கையும் வெளியில வந்திருக்கலாம் தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். என்ன இப்ப நீர் இஞ்ச கூடவா இருக்கு முகவேல, முள்ளி புனல்ல நீர் குறைவாக இருக்கிறது, அங்க கொண்டிசுதான் கூடவா இருக்கு. அப்ப நீர் குறைஞ்ச இடத்தை நோக்கி நீர் உள்ளுக்கு போயிருக்கலாம். கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தானே உள்ளீர் எல்லாம் போகும். ஆகவே நீர் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி உள்ள போயிட்டது. அப்ப அது கூடியிருக்கு. ஆனா நீங்க மற்ற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் தானே, முள்ளி புனலுக்குள்ள கொண்டிசு கூடியும் முகவேக்குள்ள கொண்டிசு குறைவாகவும் இருக்கு. அப்ப கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி கொண்டிசு வெளியில வந்திருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம் தானே. ஆனா அப்படி நடக்காது. அதாவது கொண்டிசு வெளியில வராது. அப்ப இங்க சில பேர் மென்சாவு என்ன செய்திருக்கா, இந்த மென்சாவு நீர் துணிக்கைகளை மாத்திரம் உள்ள விட்டுருக்கு. உள்ள இருந்து கொண்டிசுவ வெளியில விடையில. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு ஒரே ஒரு அவதானம் தான் கிடைச்சது. என்னது, முள்ளி புனலுக்குள்ளதான் திரவ மட்டம் கூடியிருக்கே தவிர கொண்டிசு வெளியில வந்து முகவைக்குள்ள கலர் ஆகல. அப்ப எங்களுக்கு தெரியுது
ஒரு சைடால மட்டும்தான் உள்ள போயிருக்கு, உள்ளுக்கு இருந்து வெளியே எதுவும் வரையில. அப்ப இங்க இருக்கிற அந்த சிலப்பேந்தாள் என்ன செய்யுதுன்னா, நீர் துணிக்கைகளை மாத்திரம் உள்ள செல்ல அனுமதிச்சிருக்கு. சரியா? உப்பு மற்றும் கொண்டிசு துணிக்கைகள் சிலப்பேந்தாளினூடாக அனுமதிக்கப்படவில்லை. அது வெளியில வந்து முகவேல இருக்கிற தண்ணீர வரவேல என்று சொல்றோம். அப்ப இதன் மூலம் நாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்றோம்டா, செறிவு கூடின ஒரு இடத்தில இருந்து நீரின் செறிவு கூடின இடத்திலிருந்து நீரினுடைய செறிவு குறைவான இடத்தை நோக்கி, நீரின் செறிவு கூடின இடத்திலிருந்து குறைவான இடத்தை நோக்கி என்ன செய்திருக்குது? துணிக்கை அசைந்திருக்கிறது. சரியா? அப்ப இது வந்து பிரசாரணம் என்று நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கு. ஒன்று பரவல் நடக்கிற சந்தர்ப்பம், இன்னொன்று பிரசாரணம் நடைபெறுகின்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பமும் என்ன என்றால் என்ன என்றா விடையுள்ளது தெரிய வரும். பரவல் என்றால் செறிவு கூடின இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி துணிக்கைகள் அசைய வேணும், அசைதல். சரி, அதுவே பிரசாரணம் என்று சொல்லி சொன்னா செறிவு கூடிய இடத்திலிருந்து நீரின் செறிவு கூடின இடத்திலிருந்து நீரின் செறிவு குறைவான இடத்தை நோக்கி இந்த மென்சவ்வின் ஊடா. அப்ப இந்த மென்சவுக்கு நாங்க என்ன பெயர் சொல்ல போறோம்டா, பங்கூடு புகவிடும் மென்சவ்வு. பங்கூடு புகவிடும் மென்சவ்வு. பங்கூடு புகவிடும் மென்சவ்வு. ஊடு புகவிடும், தன்னூடாக புகவிடும் மென்சவ்வு. எதை தன்னூடாக புகவிடுதா? நீரின் துணிக்கைகளை. பங்கோடு புகவிடும் மென்சவினூடாக என்ற வசனம். நீர் துணிக்கைகள் பரவுதல். நீரின் செறிவு கூடின இடத்திலிருந்து நீரின் செறிவு குறைவான இடத்தை நோக்கி பங்கோடு புகவிடும் மென்சவு மூலம் நீர் துணிக்கை பரவுதல். அதை எப்படி சொல்லுவோம்? பிரசாரம். சரியா? இன்றைய நாளுக்குரிய சில வினாக்களை பாப்பம், எழுதி கொள்ளுங்க. முதலாவது, பரவல் என்றால் என்ன? முதலாவது வினா பாப்பம். பரவல் என்றால் என்ன? பரவல் என்றால் என்ன? இரண்டாவது, பரவல் நடைபெறும் சந்தர்ப்பங்கள் எவை? நீங்க தாவரங்கள்ல பரவல் நடக்கிற சந்தர்ப்பங்களை எழுதி கொள்ளணும். மூன்றாவது வினா, பிரசாரணம் என்றால் என்ன? பிரசாரணம் என்றால் என்ன?
பிரசாரணம் என்றால் என்ன? சரியா? அப்ப பரவல் என்றா என்ன சொல்லுவோம்? செறிவு கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்தை நோக்கி துணிக்கைகள் அசைவது. பரவல் நடக்கிற சந்தர்ப்பம் தாவர இலைக்குள்ள ஆக்சிஜன் வாயு போறது, கார்பன் டை ஆக்சைடு வாயு போறது, அதுகளை நீங்க எழுதிக்கொள்ளலாம். பிரசாரணம் என்றா நீரின் செறிவு கூடின இடத்திலிருந்து நீரின் செறிவு குறைவான இடத்துக்கு பங்கோடு புகவிடும் மின்சவினூடாக நீர் துணிக்கைகள் அசைவது அல்லது பரவுவது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பரவல் மற்றும் பிரசாரணம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையென்றா நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். தேங்க்யூ.